ப்ரோ என்ன ப்ரோ இதில் நம்ம ஸ்டேடியம் நம்ம தான் ஜெயிப்போம், இவனுங்களாம் சும்மா ப்ரோ. ஓப்பனர் யாருன்னு கேளுங்க அவனை. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. சரி கேப்டனோட பேர் கரெக்டாக சொல்லு, ஃபுல் நேம். ப்ரோ இவன் வந்து அன்வான்ட் கேள்விலாம் கேட்குறான் ப்ரோ, தெரியாது ப்ரோ. நீ பேசக்கூடாது, ஜெர்சியை போட்டு வந்துட்டான் ப்ரோ. இடம் போயிடுச்சு ப்ரோ உங்கள்ட்ட பேட்டி கொடுக்குற கேப்ல. சும்மா வந்துட்டான் ப்ரோ, நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஓடி வந்துட்டான் அவன். விசாலா கப் நம்தே ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ. என்ன கேள்வி ப்ரோ? ஆர்சிபி ப்ரோ, ஆர்சிபி மட்டும் தான் ப்ரோ. ஆர்சிபி தான் ஜெயிச்சே ஆகணும். ஆமா ப்ரோ, ஆர்சிபி தான் ப்ரோ ஜெயிக்கும். இல்ல சென்னை டீமா இருந்தா இருந்து கேப்டன் மாதிரி டோனி இருந்தா டோனி சப்போர்ட் பண்ணலாம். இப்போ கெய்க்வாட் மாறிட்டாரு. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரேன். இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்காங்க. பசங்களுக்கு வேற ஸ்கூல்லாம் லீவு, அதனால பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்து சென்னை ஜெயிக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஈசாலா கப்பும் கிடையாது, ஓசாலா கப்பும் கிடையாது, எல்லா கப்பும் எங்களுக்கு தான். இந்த பாருங்க ஆல்ரெடி 5 போட்டிருக்கிறோம், இன்னொன்று போடுறது கொஞ்சம் இடமும் விட்டுருக்குறோம். கண்டிப்பா போடுவோம் அதுல ஒரு ஸ்டாரை. சொல்லு மச்சி, என்ன சொல்றது? கேப்டன்சி மாத்துறது நல்லதுதான் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல. இவ்வளவு வாட்டி பண்ணியாச்சு, நம்ம பார்க்காதே கிடையாது, தோனி பார்க்காதே கிடையாது. எல்லா கப்பும் வாங்கி கொடுத்துட்டாப்ல, 5 கப்பு வாங்கியாச்சு. இத்தனை வருஷம் 16 வருஷம் வந்து ஒரு கேப்டனா இருந்துட்டாரு. யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கறது நல்லதுதான், கரெக்டான டைம். போன வாட்டி கப்பு வாங்கியாச்சு, இந்த வாட்டி கரெக்டா கேப்டன்சி மாத்தியாச்சு. தலை ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் ஜாலியா விளையாட்டோம். அவரு ஜாலியா விளையாடி அந்த மீம் ரீக்ரியேட் பண்ணுங்க. கான்வே இல்லைன்னா பரவாயில்ல ப்ரோ. அதுக்கு பதிலாக வந்து ரச்சின் வந்து விளையாடினா கரெக்டாக இருக்கும். ஆமாம், 2 பேருமே கிவி பிளேயர்ஸ் தானே. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நமக்கும் கிவிஸ்க்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அதனால வந்து சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜும் ஓப்பன் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கேஜிஎஃப்லாம் கிடையாது ப்ரோ, கேஜிஎஃப்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளே நிறைய படம் விட்டோம். இப்போ வேற அம்பானி வேற வண்டாரா விட்டுருக்காரு. அதனால வந்து கேஜிஎஃப்லாம் கொஞ்ச நாள் ஓரம் தள்ளுங்க, பாப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே விளையாட்டோம். கோலி வந்து ரொம்ப நேரம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு விளையாடுறாரா, 7 மாசம் கழிச்சு விளையாடுறாரு. அவர் கேம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஸோ அவர் கேம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் மற்றபடி சப்போர்ட்லாம் சிஎஸ்கே தான் ப்ரோ. மனசு கேட்காது. அப்படி கோலியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ண முடியாது. சிஎஸ்கே தான் நம்ம எப்பவுமே. ஒரு ஹோம் கிரவுண்டு, சரி தைரியமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆர்சிபியோட ஜெர்சியோட வந்திருக்கீங்க. எவ்வளவு பிடிக்கும் ஆர்சிபியை? இதுதானே ப்ரோ, எல்லாம் வந்து தோனி கோலி எல்லாம் ஒரே இதுதானே ப்ரோ. தோனியோட வகையில் வந்தவர் தான் கோலியும். ஸோ எனக்கு அதுவும் இல்லாமல் இப்போ என்னன்னா, கோலி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச பிளேயர் தான் ப்ரோ. இன்னும் ஒரு கப்பு கூட அடிச்சதில்லை. நான் சிஎஸ்கே ஃபேன் தான் பேசிக்காக. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு கோலி கப் அடிக்கணுங்கிறதுக்காக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கேஜிஎஃப் ட்ரிபிள் ஆர் எப்படி ஆடுவாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தெரியும் ப்ரோ. டாஸ் பொறுத்து தான் ப்ரோ, ஏன்னா ஸ்பின் பிச் வேறு. ஸோ சிஎஸ்கே கொஞ்சம் ஃபேவராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ், கோலி ஃபேஃப். சான்ஸ் கம்மி தான் ப்ரோ. எதில் இப்போ கேட்குறீங்க? ஆர்சிபியில் 1 டவுன் ரஜத் பட்டிதார் ஆடுவான். இதில் மிச்சல், டேரல் மிச்சல். ஆர்சிபி ஜெயிக்கணும்.